ஓபிஎஸ்ஸின் முடிவு என்னவா இருக்க போது 24ல அவர் தாவேகாவா திமுகவா என்ன ஆப்ஷன் எடுக்க போறாரு அல்லது அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? என்டிஏ இல்லையா? ஃபர்ஸ்ட் என்டிஏ இல்ல 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 முடிஞ்சிருச்சு என்டிஏ. ஆமா ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள இனி வரமாட்டாரு. இல்ல கதவை மூடன இடத்துல தான் கதவை தட்ட முடியும். சரி. மூடாத இடத்துல போய் கதவை தட்டி பிரயோஜனம் இல்ல. ம். அது அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. ம். எடப்பாடியும் அலோவ் பண்ண மாட்டாரு. ம். இவரும் அது இல்ல, அது வேலைக்கு ஆகாது. அதாவது அதிமுகவுக்குள்ள இல்ல சார், என்டிஏக்குள்ளேயே வேலைக்கு ஆகாது. என்டிஏக்குள்ளேயே கிடையாது, வேண்டான்ட்டார் எடப்பாடி. கதவை மூடுனது யாருங்கிறது ஆர்டிக்கு தெரியும். விடு. சரி. இது திமுக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதாவது ஓபிஎஸ்க்கு. ஓபிஎஸ்க்கு. சரி. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுல சீட் நம்பர் சரியா வரலன்னா செகண்ட் ஆப்ஷன் விஜய். விஜய் ஆப்ஷன் இருக்கு. பாத்தீங்களா? விஜய் ஒண்ணு இல்ல, என்னது வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னீங்க. ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரே போறாரு. பாத்தீங்களா இல்லையா? உண்மையை நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரியாரிட்டி ஸ்டாலின், விஜய் ஆப்ஷன். ஓகே. டிடிவி சார், டிடிவி என்ன நிலைப்பாடு? பிரியாரிட்டி ஸ்டாலின், விஜய் ஆப்ஷன். அதுல ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு உங்களை மாதிரிப்பட்ட 4-5 யூடியூபர்ஸையே நீங்க இப்படித்தான் 2024 சொன்னீங்க, 39 சீட்டும் அவர் ஜெயித்துட்டாருன்னு ப்ரோ ஸ்டாலினா ரொம்ப தெளிவா ப்ரோ இன்கமிட்ஸ் இருக்குங்கிற அளவுக்கு ஓபிஎஸோட ஒரு ஸ்டெப் மேல நின்று டிடிவி டிஎம்கேக்கு தான் பேசுறாரு. எல் கார்த்திகேயன், தேர்போகி பாண்டியன், மாணிக்கராஜா போன்ற பவர்ஃபுல் கேண்டிடேட் எல்லாம் அவர்கிட்ட இருக்காங்க. அவங்க திமுக அணியில சேர்ந்தா அவங்கெல்லாம் எம்எல்ஏங்கிறது தினகரனுக்கு கணக்கு.